வணக்கம், வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நாம பேச போறது ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே மிகவும் டிராமாட்டிக்கான ஒரு ஸ்டோரி. ரைட் பிரதர்ஸோட ஃப்ளைட்கான ஜேர்னி பத்தி. இந்த பிரசன்டேஷன்ல நாம் ஹிஸ்டரி, சயின்ஸ், என்ஜினியரிங் எல்லாத்தையும் டச் பண்ணுவோம். ரெடியா? லெட்ஸ் டேக் ஆஃப். Guys, think about this. Humans have been dreaming of flight for literally thousands of years. Greek mythology-ல இக்கரஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. feathers and waxல wings பண்ணி fly பண்ண ட்ரை பண்ணா. இந்தியால வேதிக் டெக்ஸ்ட்ல விமானாஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சைனால 500 BC-லயே kites fly பண்றாங்க. டவின்சி 1485ல ornithopter sketch பண்ணா. பட் ஆக்சுவலி fly பண்ண 1903 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு யாரும் நினைக்கல. ஃப்ளைட்டுக்கான சயின்ஸ் பல நூற்றாண்டுகளா ஸ்லோலி பில்டப் ஆச்சு. 1738ல் பெர்னோலி சொன்னாரு, ஃபாஸ்டர் மூவிங் ஏருக்கு ப்ரெஷர் குறையும்னு. அதுதான் லிஃப்டோட சீக்ரெட். 1739ல் கேலி ஃபிக்ஸ்டு விங் ஏர்கிராஃப்ட் கான்செப்ட் கொண்டு வந்தார். 1771ல் ஃபஸ்ட்டு விண்ட் டனல் பில்டு பண்ணாங்க. தென் லிலியன்தால் ஆக்சுவலி கிளைடிங் ஃப்ளைட்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணாரு. இந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் ரைட் பிரதர்ஸுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாங்க. பட் த ஃபைனல் பசில் பீசஸ், தட் வாஸ் த ரைட்ஸ் தெம்செல்ஸ். 1890ஸ்ல ஃப்ளைட்கான ரேஸ் வேர்ல்ட் வைட் இருந்துச்சு. ஹிராம் மேக்சிம் யூகேல ஸ்டீம் பவர்ட் மெஷின் பில்ட் பண்ணாரு. பவர்ஃபுல் பட் கண்ட்ரோல் இல்ல. பிரான்ஸ்ல எடர் பிரீஃப் ஹாப்ஸ் எடுத்தாரு. அமெரிக்கால லாங்லி, ஸ்மித்சோனியனோட செக்ரட்டரி, கவர்மெண்ட் மணி, மீடியா அட்டென்ஷன் எவ்ரிதிங் இருந்துச்சு. பட் everyone was missing the key piece. And meanwhile, two brothers from Dayton, Ohio, with just bicycle shop money and pure determination, were quietly solving what everyone else couldn't. ஸோ ஹூ எக்ஸாக்ட்லி வேர் த ரைட் பிரதர்ஸ்? வில்பர், த எல்டர் ஒன், ஏல் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தாரு. பட் அ ஹாக்கி ஆக்சிடெண்ட் அவரோட லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு. 3 இயர்ஸ் பெட் ரெஸ்ட்ல புக்ஸ் மட்டும் படிச்சாரு. அதுதான் அவரை அனலிட்டிக்கல் திங்கர் ஆக்குச்சு. ஆர்வில், த யங்கர் ஒன், பியோர் ஹேண்ட்ஸ் ஆன் கை, ஆண்டர்பிரினர், இன்வென்டர், ஆல்வேஸ் பில்டிங் சம்திங். இந்த 2 பேரும் நெவர் மேரிட். ஒரே வீட்டில், ஒரே ஷாப்பில், ஒரே ட்ரீமில் வாழ்ந்தாங்க. தட் பார்ட்னர்ஷிப் அப்சல்யூட்லி அன்பிரேக்கபிள். 1892ல் ரைட் பிரதர்ஸ் ஒரு பைசிக்கிள் ரிப்பேர் ஷாப் ஆரம்பிச்சாங்க டேட்டான்ல. பட் திஸ் வாசன்ட் ஜஸ்ட் அ ஷாப், இட் வாஸ் தேர் R&D லேப். பைசிக்கிள்ஸ் ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரு கீ இன்சைட் கிடைச்சது. பைசிக்கிள் இன்ஹெரண்ட்லி அன்ஸ்டேபிள், பட் யூ கேன் ரைட் இட் பிகாஸ் யூ கண்ட்ரோல் இட் டைனாமிக்கலி. அந்த இன்சைட்டை ஏர்பிளேனுக்கு அப்ளை பண்ணாங்க. பிளேனையும் டைனாமிக்கலி கண்ட்ரோல்ட் ஆகலான்னு. அந்த ஒரு ஐடியா, தட்ஸ் வாட் நோபடி எல்ஸ் ஹேட் ஃபிகர்ட் அவுட், அண்ட் இட் கேம் ஃப்ரம் ஃபிக்ஸிங் பைசிக்கிள்ஸ். Wright brothers were smart enough to learn from everyone before them. Lilienthal, German glider pioneer, 2000 ஃப்ளைட்ஸ் பண்ணாரு. அவரோட டெத் இன் 1896 ரைட்ஸை மோட்டிவேட் பண்ணுச்சு. ஷன்யூட் அவங்களுக்கு மென்டர் ஆனாரு. டேட்டா ஷேர் பண்ணாரு, என்கரேஜ் பண்ணாரு. And Langley? He's the cautionary tale. Government money, Smithsonian backing, but he focused only on power and ignored control. His machine crashed into the Potomac, twice, in front of press cameras. 9 days later, the Wrights flew. ஃப்ளைட்டில் 4 ஃபோர்ஸஸ் இருக்கு. லிஃப்ட், ட்ராக், த்ரஸ்ட், வெயிட். லிஃப்ட் விங் ஷேப்ல இருந்து வருது, பெர்னோலிஸ் பிரின்சிபல். விங்கோட டாப்பில் ஏர் ஃபாஸ்டர் மூவ் ஆகுது, ப்ரெஷர் குறையுது, பிளேன் அப் போகுது. ட்ராக் என்பது ஏர் ரெசிஸ்டன்ஸ், அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம் லைனிங் பண்ணுறோம். த்ரஸ்ட் ப்ரொப்பல்லரோட ஒர்க், வெயிட் இஸ் ஜஸ்ட் கிராவிட்டி. But the Wrights understood something nobody else did. That's a fifth element, control. Pitch, roll and yaw, all 3 axes simultaneously. That's what made them the first. இது ரைட் பிரதர்ஸ் ஸ்டோரியில் மிகவும் அண்டர்ரேட்டட் சாப்டர். 1901ல் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க,
The aerodynamic data that everyone in the world was using, including Lilienthal's famous tables, was simply wrong. So, what did they do? They built their own wind tunnel. 6 feet long, 16 inches square, bicycle shopல 2 monthsல 200க்கும் மேல wing shapes டெஸ்ட் பண்ணாங்க. And they created completely new, accurate aerodynamic tables from scratch. That's the scientific method at its finest. When the data is wrong, don't complain, build better data. 3 axis control. இதுதான் ரைட் பிரதர்ஸோட பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ. Pitch, elevator control, nose up or down. Yaw, rudder, left or right. Roll, wing warping, one wing up, other down. Every pilot before the rides solved one or two of these. The rides solved all three simultaneously as a system, and crucially, they connected the rudder to the wing warping mechanism. When you roll, the rudder automatically corrects the yaw. And the coupling that's in every aircraft flying today, from a Cessna to a Boeing 787. Summer 1900ல வில்பர் ரைட் யூஎஸ் வெதர் பியூரோ கிட்ட லெட்டர் எழுதினாரு. கன்சிஸ்டன்ட் விண்ட் இருக்கிற பிளேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு. தே பாயிண்டட் டு கிட்டி ஹாக், நார்த் கேரளைனா. அந்த நேரத்தில் அது ஒரு ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜ். போட்டில் மட்டும் போக முடியும். கில் டெவில் ஹில்ஸில் 13 மைல் per hour ஆவரேஜ் விண்ட். சாஃப்ட் சாண்ட் டியூன்ஸ் ஃபார் கிராஷ் லேண்டிங்ஸ். நோ ப்ரெஸ், நோ ஸ்பெக்டேட்டர்ஸ். பர்ஃபெக்ட். அவங்க அங்கே 4 சம்மர்ஸ் போனாங்க. 1900, 1901, 1902 and finally 1903 for the powered attempt. And the sand dunes, that was their PhD program in aeronautics. 1900 முதல் 1902 வரைக்கும் 3 glider seasons. 1900ல ஃபர்ஸ்ட் கிளைடர் மோஸ்ட்லி கைட்டா ஃப்ளை பண்ணாங்க. லிஃப்ட் லெஸ் தேன் எக்ஸ்பெக்டட், பேட் டேட்டா ப்ராப்ளம். 1901ல பிக்கர் கிளைடர் பட் பெர்ஃபார்மன்ஸ் வேர்ஸ். வில்பர் ரிட்டர்ன்ட் ஹோம் டெவஸ்டேட்டட். அந்த டிஸ்பேர் தான் விண்ட் டனல் ஐடியாவை கொண்டு வந்துச்சு. 1902ல கம்ப்ளீட் ரீடிசைன், நியூ டேட்டா, நியூ விங் ஷேப் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மூவபிள் ரடர் coupled to wing warping. Nearly 1,000 flights that season. Full 3-axis control mastered. Gliding problem solved. Only one thing left: power. 1993 winterல ரைட்ஸ் ஒரு daunting challenge ஃபேஸ் பண்ணாங்க. Lightweight engine with at least 8 horsepower. அவங்க every automobile manufacturer கிட்டயும் ஆஸ்க் பண்ணாங்க. Everyone said it can't be done. So they built it themselves. Charlie Taylor, their bicycle shop mechanic, 6 weeksல engine build பண்ணினாரு. 100 horsepower, 179 pounds. The propellers? They derived the theory themselves, treating a propeller as a rotating wing. 70% efficiency, better than most modern propellers of that era. The Flyer, 40 feet wingspan, cotton muslin covering, spruce frame, 605 pounds with pilot. December 17, 1903. இந்த டேட்டை நீங்கள் நெவர் ஃபர்கெட் பண்ண மாட்டீங்க. காலையில் 34 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட். அட்லாண்டிக்லேருந்து 27 மைல் பேர் வர் விண்ட். 5 men and a boy as witnesses. 10:35 a.m. Orville climbs aboard. Engine starts. The machine moves along the rail and then it lifts off the ground. 12 seconds, 120 feet. In that moment, everything in human history changed. They made 4 flights that morning. The last one, Wilbur at the controls, 59 seconds, 852 feet. Then a gust flipped the Flyer and damaged it. The age of powered flight had lasted less than 2 hours, but it was enough. Flight முடிஞ்சதும் அன்னைக்கு மாலை ரைட்ஸ் 4 மைல்ஸ் நடந்து போய் கிட்டி ஹாக் வெதர் ஸ்டேஷனில் டெலிகிராம் அனுப்பினாங்க. சக்ஸஸ் 4 flights,
Thursday morning. அது ரீட் பண்ணும்போது சிரிப்பு வருது. ஆர்வில் அவரே அவரோட நேமை ராங்கா ஸ்பெல் பண்ணிட்டாரு. ஓரவெல்லுன்னு. That's how excited he was. The Associated Press received this telegram and decided it was too implausible to run. The New York Times, which just 9 days earlier had said flight was a million years away, still didn't believe. But none of that mattered. It had happened. இந்த சாப்டர் மிகவும் அதிசயமா இருக்கு. 1903ல ஃப்ளை பண்ணாங்க. பட் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் த வேர்ல்ட் டிடன்ட் பிலீவ் தெம். 1904ல 105 ஃப்ளைட்ஸ் ஹஃப்மேன் பிரேரியில. ஃபார்மர்ஸ் அண்ட் ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் பார்த்தாங்க. பிரஸ் நோ இன்ட்ரெஸ்ட். 1905ல வில்பர் ஃப்ளூ 39 minutes 24 miles, a fully practical aircraft. Still, skepticism. இது ஹியூமன் ஹிஸ்டரியில மிகவும் இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட்டை 2 இயர்ஸுக்கு வேர்ல்ட் இக்னோர் பண்ணுச்சு. பிகாஸ் வாட் ஹேப்பன் வாஸ் டூ எக்ஸ்ட்ராடினரி டு பிலீவ். த லெசன்: ட்ரூத் டசன்ட் நீட் பெர்மிஷன் டு எக்ஸிஸ்ட். கிட்டி ஹாக்கு பதிலா இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் இருக்கு. ஹஃப்மேன் பிரேரி. டேட்டனுக்கு 8 miles ஈஸ்ட். அ கவ் பாஸ்சர் ஃப்ரீயா கிடைச்சது. ஹியர் 1904 and 1905ல ரைட்ஸ் குவைட்லி மாஸ்டர்ட் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சர்க்கிள், பேங்கிங் டர்ன்ஸ், ஃபிகர் எயிட்ஸ், sustained flights over 30 minutes. Local farmers watched from fence posts. Passengers on passing trains looked out the window. Nobody from the press came. Nobody cared. But the Wrights, they were perfectly content. They were learning. They were perfecting. That focus, that's what separated them from everyone else. 1908ல world finally woke up. பிரான்ஸ்ல Wilbur flew at Le Mans. European pilots who had been trying to fly themselves watched in complete awe. Wilbur turned, banked, circled with casual mastery. Louis Blériot, who had flown himself, said, "A new era of mechanical locomotion has commenced." The French press, who had called the Wrights bluffers for years, did a complete 180 overnight. Meanwhile, in Virginia, Orville flew for the US Army. Tragically, a crash killed Lieutenant Thomas Selfridge, first aviation fatality in history. But by end of 1908, the Wright brothers were the most famous men in the world. Wright brothers ஓட ஸ்டோரியில மிகவும் sad chapter, the patent wars. 1906ல அவங்களுக்கு யூஎஸ் பேட்டன்ட் கிடைச்சது 3 axis கண்ட்ரோலுக்கு. கிளென் கர்டிஸ் ஐலரான்ஸ் யூஸ் பண்ணினாரு. ரைட்ஸ் sued him. Courts ruled in Wright's favor. But the cost? Wilbur spent years in courtrooms instead of in the sky. American aviation slowed down while Europe raced ahead. And tragically, Wilbur died in 1912, aged 45, of typhoid fever. He was already exhausted. Orville always believed the patent wars drained the life out of his brother. Victory in court, but a devastating personal loss. Wright brothers oda hope என்னன்னா, flight will make war impossible. Nations can't secretly mobilize anymore. ஆனா reality exactly the opposite. Just 11 years after Kitty Hawk, airplanes were weapons of war. 1909ல Blériot crossed the English Channel. Britain's moat gone. By 1914, every major power had an air force. The Red Baron, Eddie Rickenbacker, aerial warfare mythology. By 1918, aircraft were flying at 130 miles per hour and dropping bombs. And Orville, who lived until 1948, saw the atomic bomb dropped from an aircraft. He spent his final years questioning whether flight had been a gift or a curse to humanity. Wright brothers என்ன விட்டு போனாங்க? Their 3-axis control system is in literally every aircraft ever built. Their scientific methodology,
wind tunnel testing, data driven design. That became aerospace engineering's foundation. Orville served on NACA, which became NASA, and in 2021, NASA's Ingenuity helicopter flew on Mars with a piece of the original Wright Flyer fabric attached. That's the legacy. From a bicycle shop in Dayton to the surface of Mars. And their greatest legacy? The mindset. When data is wrong, build better data. When everyone says impossible, keep going. இந்த ஸ்லைடை ஒரு செகண்டுக்கு ஃபீல் பண்ணுங்க. 66 இயர்ஸ் அவ்வளோதான். 19 உரைய தோணில் 90-20 feet above a sand dune. 1969ல 238,855 miles away on the moon. Orville Wright was alive for almost all of this journey until 1948. He saw the first airlines, he saw jet aircraft, he saw the sound barrier broken. He was born when the fastest way to travel was by horse, and he died in the jet age, 4 months after Chuck Yeager broke the sound barrier. 66 years. Human history has never seen a 66-year stretch like that. இந்த மொமெண்ட்டை ஐ திங்க் பண்ணுங்க. April 19, 2021. NASA's Ingenuity helicopter took off from Mars surface. First powered flight on another planet. And NASA decided to attach a small piece of the 1903 Wright Flyer's muslin fabric to the helicopter's leg. Why? Because the message was clear. This journey started at Kill Devil Hills and it ends for now on Mars. From fabric and spruce to titanium and carbon fiber. From Dayton, Ohio to the Jezero crater on Mars. 118 years. One unbroken line of human curiosity and daring. 2060ல நாம் இருக்க வேர்ல்டை பாருங்க. Every single day, 100,000 commercial flights, 4 billion passengers a year. Aviation's economic contribution, $900 billion. 43,000 feetல cruise பண்ற jets. SpaceX Falcon 9, 90% cheaper access to orbit, reusable rockets. Drones delivering medicine to remote villages. Electric air taxis being certified right now. And Starship aiming to take 100 people to Mars. ஒவ்வொன்னும் ஒரு bicycle shopல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. Two brothers with $1,000 and an obsession. இந்த பிரசன்டேஷன்லயே இருந்து என்ன லேர்ன் பண்ணோம்? 5 things. 1. Wrong data, build your own. 2. Control beats power always. 3. Obsession needs method. Passion alone doesn't fly. 4. Credentials are completely optional. Degrees, money, institutional support, none of it is the determining factor. 5. The world will doubt you. They always do. The Wrights flew hundreds of times before anyone believed. நீங்களும் keep flying. The doubters will catch up eventually. நண்பர்களே, ஒரு கோல்ட் டிசம்பர் மார்னிங்ல 5 men and a boy கில் டெவில் ஹில்ஸ்ல நின்னாங்க. ஒரு மெஷின் they had never seen before fly பண்ணுச்சு. 12 seconds, 120 feet, and John Daniels, who had never operated a camera before, pressed the shutter. That photograph became the most reproduced aviation image in history. What the Wright brothers showed us isn't just about airplanes, it's about refusing to accept impossible, about building your own data when the world gives you wrong answers, about having the courage to keep going when nobody believes you. The sky belongs to those who dare, and as we've seen today, the sky has no ceiling. Thank you so much. Nandri. இங்க இருக்கிற ரெஃபரன்சஸ் எல்லாம் highly recommended reads. David McCullough, The Wright Brothers, are the best starting point. Easy to read, beautifully written. Tom Crouchoda, The Bishop's Boys, deeper, more technical. Orville Wrightoda own account, How We Invented the Airplane,
straight from the source. And if you want to go deep into aerodynamics history, John Anderson's book is excellent. National Air and Space Museum ஓட வெப்சைட்லயும் tons of primary source material இருக்கு. Happy reading and happy flying!